பாறைகள் வந்து பெரும் பெரும் பாறைகள். சும்மா சொல்லக்கூடாது. அந்த பாறைகளை பார்த்தாலே மனம் அவ்வளவு பயமா இருக்கு. அந்த பாறையை பார்த்தாலே இந்த பாறை எப்படி உருண்டு வந்திருக்கும், இந்த பாறை எப்படி வந்திருக்கும்னு நினைச்சாலே அது ஒரு பயமா இருக்கு. அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதுக்குள்ள. சுனாமிக்கெல்லாம் மேல ஒரு படி போய் தான் இந்த இடம் வந்து இப்படி இந்த மாதிரி ஆயிருக்கு. இறந்த உடலை வந்து எடுக்கும் போது அந்த இறந்த உடல் உள்ள சிக்கி இருக்கு. அது எப்படி சிக்கி இருக்கு, எந்த இடத்துல சிக்கி இருக்கு, அந்த பாடி கரெக்டா ஒரு காலா கையோ சிக்கி அந்த ரெஸ்கியூ பண்றதுக்குள்ள ரொம்ப பயங்கரமான ஒரு சவாலா தான் இருந்துச்சு. ஒரு உடலை எங்களால முழுசாவே எடுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. எந்த அளவுக்கு கோரமா இருந்துச்சு அந்த உடல்கள்லாம் அங்க நீங்க எடுக்கிறது? உடல்கள் வந்து முழுதுமா சிதறி போன உடல்களை தான் நாங்க எடுத்தோம். அதாவது இடுப்புக்கு கீழே வந்து இருக்க 2 கால்கள் மட்டும் ஒருத்தவங்களை தனியா எடுத்தோம். அதே மாதிரி இடுப்புக்கு மேல இருந்து ஒருத்தவங்களை தனியா எடுத்தோம். கை போனவங்களை தனியா எடுத்தோம். கை மட்டும் தனியா எடுத்திருக்கிறோம். உடல்களை வந்து பல பாகங்கள் பிரிஞ்சு அந்த பல பாகங்களா எடுத்திருக்கிறோம். மண்ணுக்குள்ள புதஞ்சு எடுக்க போகும்போது அவங்க 2 பிஞ்சலா வந்த சூழ்நிலையில அந்த இடத்துல நடந்துச்சு. குழந்தைகள் வந்து நிறைய குழந்தைகள் வந்து இந்த தண்ணியில வந்து அடிச்சுட்டு போயிருக்குங்க. அதே மாதிரி அந்த இடம்லாம் பாத்தீங்கன்னாலே ரொம்ப, அதாவது கோரம், அந்த எப்படி சொல்றது, அந்த கோர விபத்து இருந்து நடக்கிறது வந்து கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. இதுல வந்து பாறைகள் வந்து பெரும் பெரும் பாறைகள். சும்மா சொல்லக்கூடாது. அந்த பாறைகளை பார்த்தாலே மனம் அவ்வளவு பயமா இருக்கு. அந்த பாறையை பார்த்தாலே இந்த பாறை எப்படி உருண்டு வந்திருக்கும், இந்த பாறை எப்படி வந்திருக்கும்னு நினைச்சாலே அது ஒரு பயமா இருக்கு. அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதுக்குள்ள. சுனாமிக்கெல்லாம் மேல ஒரு படி போய் தான் இந்த இடம் வந்து இப்படி இந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த பாடி ரெஸ்கியூ பண்ணி அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல தான் சேர்த்திருப்பீங்க. அப்படிங்கிறப்போ அங்க போதுமான மருத்துவ வசதிகள் இருந்துச்சா? முதற்கட்டமா நீங்க போய் சேர்க்கிறப்போ முதற்கட்டமா நம்ம இப்ப எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நாங்க சேர்த்துறோம். அந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்தும் போது அவங்களுக்கு உண்டான என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை கொடுத்துறாங்க. மேல்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னா அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அதாவது பிளட் நடந்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயே வந்து மருத்துவ கேம்ப் வந்து அமைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க முதல் நாள் போகும்போது அங்கிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் வெளியே வந்துதான் நம்ம மருத்துவமனை அணுகிற மாதிரி இருந்துச்சு. அந்த 13 கிலோமீட்டரும் கொஞ்சம் சவாலான ரோடு தான் அந்த ரோடு. அந்த 13 கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வண்டி போச்சுன்னா இன்னொரு வண்டி ஆப்போசிட்ல வராது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. இப்போ இந்த 2 நாள் கழிச்சு அந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மெடிக்கல் டீம் வந்து பிளட்டிங் நடந்த இடத்துலயே புதுசா அந்த பாலம் போட்டிருக்காங்க இல்லைங்க, அந்த பாலத்துக்கு பக்கத்திலேயே வந்து மருத்துவ டீம் வந்து இருக்காங்க. மருத்துவ டீம் எல்லா நேரமும் அந்த இடத்துல அவைலபிளா தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மருத்துவ டீம் உடனே ஸ்பாட்டுக்கு விரைஞ்சு போய் அவங்க வந்தாலும் சரி, இல்ல இவங்களே ஸ்பாட்டுக்கு விரையிறாங்க உடனே. இந்த விஷயம் இருக்குதுன்னா அந்த விஷயம் உடனே அங்க போய் நின்று அவங்களுக்கு என்ன மருத்துவம் தேவையோ அது எல்லாமே அவங்க வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. வர்ற சொந்தக்காரங்க அந்த பாடியை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்காங்க? இப்போ நம்ம பாடி ஒரு ரெஸ்கியூ பண்றோம்னா அந்த பாடி அங்கேயே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இந்த வந்து யாரு, இந்த உடல் வந்து யாரு அப்படிங்கிறது அந்த நிமிஷமே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஏன் அப்படி இல்லைன்னா அங்கிருந்து கொண்டு வந்து பள்ளிவாசல்ல எல்லாத்துடைய பாடிஸ் வந்து பள்ளிவாசல்ல தான் வச்சிருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல்ல வந்து அந்த ஊர்ல இருந்து அத்தனை மக்கள் அங்கதான் இருக்காங்க. அந்த மக்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணாம இந்த பாடி இல்ல, ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க உடனுக்குடனே அதெல்லாம் ஐடென்டிஃபை ஆயிடுது.